Hi everyone. ஆம்புலன்ஸ் வண்டியிலே கணவன் பார்த்திருக்க மனைவியின் இறுதி கிரியைகள் நடைபெற்ற சோகம். 4 பேர் கொண்ட குடும்பத்தின் சில வினாடிகளில் ஏற்பட்ட விபத்து காரணமாக 2 வயதுகளையுடைய குழந்தை உயிரிழந்த நிலையில் மனைவியும் உயிரிழந்த சோகம் ஏற்பட்டுள்ளது. வாகனங்களை கண்மூடித்தனமாக ஓட்டிச் செல்பவர்கள், உங்களுடைய உயிர் உங்களுக்கு பெறுமதி இல்லாவிட்டாலும் எதிர் திசையில் வருபவர்களின் உயிர் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் மிக பெருமதியானது. ஒருபோதும் மீட்க முடியாத சோகத்தை இந்த சம்பவம் இட்டுச் சென்றுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கடந்த வருடம் டிசம்பர் 25ஆம் தேதி இலங்கையில் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்திய விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. குறிப்பிட்ட விபத்து கிளிநொச்சி பிரதேசத்திலே இடம்பெற்றிருந்தது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மோட்டார் வண்டியில் சென்ற நிலையில் டிப்பர் வண்டி மோதியதன் ஊடாக 4 பேரும் பலத்த காயங்களுக்குட்பட்ட நிலையில் 2 வயது குழந்தை சம்பவ தினத்தன்றே உயிரிழந்திருந்தது. என்றாலும் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் மகள், கணவன், மனைவி என 3 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் 34 வயதுகளையுடைய இளம் தாயான யாழினி என்பவர் நேற்று உயிரிழந்திருந்தார். 36 வயதுகளையுடைய ஆசிரியரான கஜன் என்பவரே தனது மோட்டார் வண்டியில் தனது குடும்பத்தினை அழைத்து செல்லும் பொழுது இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகியிருந்தது. இவ்வாறு விபத்திலே சிக்கிய நிலையிலே பிள்ளையும் மனைவியும் உயிரிழந்த சோகம் இடம்பெற்றிருந்தது. இவர்களின் இறுதி கிரியை நேற்று நடைபெற்ற நிலையில் கணவன் ஆம்புலன்ஸ் வண்டியிலே பார்த்திருக்க மனைவியின் இறுதி கிரியைகள் நடைபெற்றது. இலங்கையில் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் கண்ணீர் வடிக்க இவர்களின் இறுதி கிரியைகள் நடைபெற்றது. ஆம்புலன்ஸ் வண்டியிலே பார்த்திருக்க அவ்வாறானதொரு இறுதி கிரியை இதுவரைக்கும் இலங்கையில் நடைபெறவில்லை. அவ்வாறானதொரு சோகமான சம்பவமாகவே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இலங்கையில் தொடர்ச்சியாக இவ்வாறான பல விபத்துக்கள் ஏற்பட்டாலும் கண்மூடித்தனமான முறையில் வாகனங்களை ஓட்டுபவர்களின் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படுவது கிடையாது. தொடர்ச்சியாக இவ்வாறான வீதி விபத்துக்கள் நடந்த வண்ணமே உள்ளது. கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டுபவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய உயிர் பெறுமதி இல்லாமல் இருக்கலாம். என்றாலும் எதிர் திசையில் வருபவர்களின் உயிர் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் மிக பெருமதியாக காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான உயிரிழப்புகளின் பின்னர் எவ்வாறு நீதி நிலைநாட்டப்பட்டாலும் ஒருபோதும் உயிர்களை மீட்டெடுக்க முடியாது. எனவே வாகனம் ஓட்டுபவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அதே போன்று டிப்பர் வண்டி வாகனங்கள், முன்னே வரும் சிறிய வாகனங்களை மிகவும் அவதானித்தே வாகனங்களை ஓட்ட வேண்டும். சிறிய வாகனங்களில் வருபவர்களுக்கு இந்த மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றது. சில நாட்களில் மாத்திரம் இலங்கையில் வீதி விபத்துக்கள் ஊடாக இளம் மரணங்கள் அதிக அளவிலே ஏற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. எனவே வீதி விபத்துக்களை தடுக்க வேண்டுமாக இருந்தால் சட்டங்களை சரியான முறையில் பின்பற்றுவதுடன் வாகனங்களை ஓட்டுபவர்கள் நிதானமான முறையில் செயற்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.